أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله தொடர்ந்து நம்ம தப்சீர் வகுப்புகளை பார்த்து வர்றோம். மண்டேவும் வெனஸ்டேவும். அதுல சூரா துவாஹால 35 வசனங்களை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 36வது வசனம். இதுல தொடர்ந்து நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஹிஸ்டரியை பார்த்து வர்றோமா. 16வது வசனத்துல சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள, நபியே உங்கள்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய செய்தி வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுடைய செய்திகள் ஒவ்வொன்றா நமக்கு சொல்லி அதன் மூலம் உள்ள படிப்பினைகளையும் பாடங்களையும் நம்ம எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில அழகான முறையில செயல்படுவதற்கு அல்ஹம்துலில்லாஹ் அழகி ஸ்டோரியா அல்லாஹ் சொல்லி வர்றான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், பால காது ஊத்தீர்த்த சுலக யா மூசா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மூசா உமது கோரிக்கைகளை அனைத்தையும் உமக்கு வழங்கப்பட்டு விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாஹ்ட்ட பேசினாங்களா? பேசினப்போ அல்லாஹ் உங்களை நபியா தேர்ந்தெடுத்துக்கிட்டோம், நீங்க ஃபிரௌன்ட்ட போங்கன்னு சொன்னாங்களா? அப்ப சொன்னப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேக்குறாங்க? என் வாயி திக்குவாயா இருக்குது, நான் என்னுடைய தூதருக்கு எனக்கு கூட ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அதாவது என்னுடைய சகோதரரையும் தூதரா எடுத்து நீங்க அனுப்புனீங்கன்னா பெட்டரா இருக்கும். அப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க இல்லையா? அப்படி கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கால கூறினான், காது ஊதீத்த யா மூசா, மூசாவே நீங்க கேட்ட அத்தனை கோரிக்கைகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வலக்கது மனன்ன அலைக மர்ரத்தன் உஹ்ரா, முன்பே ஒரு முறை உமக்கு நாம் உறுதியான பேரருள் புரிந்துள்ளோம். என்ன அந்த பேரருள்? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இது அவ்ஹைனா இலா உம்மிக மா யூஹா. அப்போ அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்றை உம்முடைய தாயாருக்கு அறிவிச்சோம். என்ன தாயாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிச்சோம்? அதாவது நீங்க அவரை குழந்தையா இருக்கும்போது, அதாவது மூசா குழந்தையா இருக்கும்போது ஒரு பேழையில வைத்து கடல்ல அவரை விட்டு விடுவீராக. கடல் அவரை கரையில சேர்த்துடும். எனக்கு எதிரியான, அவருக்கும் எதிரியான ஒருவன் அவரை எடுத்துக்கொள்வான். மூசா காண்போர் உள்ளத்தில் உம்மீது அன்பையும் என்னிடமிருந்து சொரிந்தேன். என் பார்வையில் நீர் ஆளாக்கப்படுவதற்காக இவ்வாறெல்லாம் செய்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்த அருட்கொடையோடைய நியமத்தை சொல்லி காட்டுறான். மூசா, உங்களுக்கு இப்ப நீங்க கேட்டதை நான் கொடுத்துட்டேன். ஆனா இதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு நான் மிகப்பெரிய அருள் செஞ்சேன், அவங்களுடைய தாய் மூலமா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்த வசனம் 39 முடிச்சாச்சு. 40வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்போ தம்முடைய சகோதரி உம்மை தேடி நடந்து சென்று, அதாவது அல்லாஹ் தஆலா தாய்க்கு வகை அறிவிச்சுட்டான், நீங்க குழந்தைய பெற்றிருக்கீங்க, உங்க குழந்தைய ஒரு பேழையில வச்சு கடல்ல வச்சிருங்க, அதை நான் கொண்டு போய் கரை சேர்ப்பேன். எனக்கும் அவருக்கும் எதிரியா இருக்கக்கூடிய ஒருத்தர் அவங்களை எடுத்து வளர்ப்பாங்க. அப்போ அப்படி எடுத்து வளர்த்தப்போ நாம தான் உன் மீது அன்பை கொடுத்தோம், நம்முடைய பார்வையிலேயே நம்மளுடைய கண்காணிப்புலயே உங்களை வளர்த்துவோம் அப்படின்றத சொல்லி காட்டுறான். யார? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. அடுத்து மூசா, அப்போது உம்முடைய சகோதரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நல்லா சொல்றான், உம்முடைய சகோதரி உங்களை தேடி வந்தாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு பொறுப்பேற்கும் ஒருவரை உங்களுக்கு நான் அறிவிக்கலாமான்னு கேட்கிறாரு. அதை எடுத்து உன்னுடைய தாயாரிடமே உன்னை திருப்பி கொண்டு வந்தோம். அவரது கண் குளிர்ச்சி அடைவதற்காக, அவர் கவலை கொள்ளாமல் இருப்பதற்காகவும் இவ்வாறு செய்தோம். மேலும் நீர் வளர்ந்து ஆளான போது ஒரு மனிதரை கொலை செய்து விட்டீர். எனவே அந்த கவலையிலிருந்து உண்மை நாம் காப்பாற்றினோம். மேலும் பல்வேறு சோதனைகளுக்கு உண்மை நாம் ஆளாக்கினோம். நீர் மதியன் வாசலிடையே பல்லாண்டுகள் வசித்து வந்தீர். பின்னர் மூசாவே நமது திட்டப்படி இங்கு சேர்ந்தீர். இங்க சேர்ந்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றான்,
மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தாரோட வந்து அந்த வழி இருட்டு நேரமா இருக்கு. வழி எவ்வளவு கிளியெல்லாம் அவங்களுக்கு தெரியல. குளிராவும் இருக்கு. இரவு நேரமா இருக்கு. அவங்க கையில இருக்கக்கூடிய கல்லை வச்சு தீ பத்த பாக்குறாங்க. தீ பத்த மாட்டேங்குது. வெளியே சுத்தி பாக்குறாங்க. தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்தை நோக்கி போய் பார்த்து அதுல இருந்து கொஞ்சம் நெருப்போ அல்லது வழியோ தெரிஞ்சுட்டு வரலாம்னு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லி இருக்க சொல்லிட்டு இவங்க போய் தேடி போறாங்க. போன இடத்துல சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்களோட பேசி அவங்கள தூதரா தேர்ந்தெடுத்து அல்லாஹ் அவங்களுக்கு வஹியை கொடுத்து நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து ஃபிரௌன்ட்ட அனுப்புறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சில விஷயங்களை கேட்கறாங்க. அல்லாஹ் எனக்கு இதெல்லாம் இருக்கு, எனக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல 36 to 40 வசனத்துல நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு முன்னாடியும் நான் இந்த மாதிரியான கிருபையெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சேன் நீங்க குழந்தையா இருக்கிறப்போ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றான். இங்கு வல்லமையும் மாண்பு மிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் முந்தைய வசனங்களில் சொன்னபடி முன்வைத்த கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று பதில் சொல்றான். அதோட அவங்களுக்கு யார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் முன்பு செய்த அற்புடைகளையும் முதல் 3 வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்தி காட்டுறான். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த அற்புடைகள் அவர்களுடைய தாயாரோட தொடர்பாகும். இப்ப கொடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களுடைய சகோதரரோடையும் தொடர்பா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச கிருப அருள் நிஅமத்து அல்லாஹுடைய அருள் வந்து அவங்களுடைய தாயாரோட தொடர்பா இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அன்னை வந்து பாலூட்டிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல சர்வாதிகாரியா இருந்த ஃபிரௌன் இருக்கிறார்ல, அவனும் அவனுடைய ஆட்களும் தன்னுடைய குழந்தை கொண்டு விடுவாங்களோன்னு அஞ்சி பயப்படுறார். ஏன்னு சொன்னா அது அந்த மாதிரியான காலகட்டமா இருந்துச்சு. ஃபிரௌனுடைய ஆட்சியில ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், மூசா அப்படின்ற ஒருத்தர் தோன்றுவதை தடுக்கக்கூடிய வகையில இஸ்ரவேலர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் ஃபிரௌனும் அவனுடைய ஆட்களும் கொலை செய்து கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே பெரும் வல்லமையும் முழுமையான ஆற்றலும் உண்டுங்கிறத நிரூபிச்சு காட்டுறதுக்கு அந்த ஃபிரௌனுடைய வீட்டிலேயே அவனுடைய படுக்கையிலேயே அவன் கூடவே இருந்து வளரக்கூடிய அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் அவனது உணவையும் அவனது பானத்தையும் அவன் கையிலேயே சாப்பிட்டு குடிச்சு வாழணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்யறான். அப்போ ஃபிரௌனும் அவனுடைய மனைவியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது அன்பு செலுத்தணும்னு அல்லாஹ் தீர்மானிக்கிறான். இதத்தான் இங்க வந்து 39வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், எனக்கும் உனக்கும் எதிரியான ஒருவரை நான் தேர்ந்தெடுத்து வளர்க்கறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறதுக்கு இருக்கிறேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். பாருங்களேன், நம்மளோட எதிரி வீட்டிலேயே வளர்றதா, எதிரியோட படுக்கையில சாப்பாட்டோட உணவோட கலந்து எதிரியின் வீட்டு சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க, சிங்கத்தின் குகையிலேயா அப்படிங்கிறது மாதிரி அல்லாஹ் தஆலா எதிரியினுடைய வீட்டிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்த அதத்தான் அந்த இடத்துல சொல்லி காட்டுறான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஆஹ் மாபெரும் வல்லமைக்கும் முழுமையான ஆற்றலும் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாடு. அல்லாஹு அக்பர். இந்த தொடர்ல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, அவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம்களோட யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துல எல்லாம் ஒரு அன்ப ஏற்படுத்தணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான். அதாவது உம்முடைய எதிரி கூட உம்மை விரும்பும்படி செய்தேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். என் அடியார்களுக்கு உன் மீது அன்பை உருவாக்குனேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சலாமா பின் குஹைல் ரஹ்மத்துல்லாஹ் இதுக்கு விளக்கமா சொல்றாங்க. எப்படி அல்லாஹ் தஆலா சொன்னா இல்லையா, எதிரி கூட உண்மையில அன்பு கொள்ற மாதிரி. அது மட்டும் இல்ல, காண்போரெல்லாம் அவங்களுடைய உள்ளத்துல அன்பைய ஏற்படுத்துற அளவுக்கு என்னிடமிருந்து உனக்கு ஒரு அருளை நான் சொரிஞ்சேன், அருளை கொடுத்தேன், என்னுடைய ரஹ்மத்தை விசாலப்படுத்தினேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான் இல்லையா. அதுக்கு விளக்கம் சொல்லும் போது உன்னுடைய எதிரி கூட உன்னை விரும்பும்படி செஞ்சேன்
அடியார்களுக்கு உன்னுடைய உன் மீது அன்பை உருவாக்குன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சலாமா பின் குஹைல் ரஹமுல்லா அவங்க இதுக்கு விளக்கமா சொல்றாங்க. அடுத்து என்னுடைய பார்வையில நீ ஆளாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஏற்பாடுகள்லாம் நான் செஞ்சேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். என்னுடைய கண்காணிப்புலயே தான் நீங்க வளர்ந்தீங்க. அதாவது வந்து பிராவுனுடைய மாளிகையில, பிராவுனுடைய அரண்மனையில, கோட்டையில நீங்க வளர்ந்தாலும் என்னுடைய கண்காணிப்புல தான் நீங்க வளர்ந்தீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். எனது பார்வையில் நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கத்தாதா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், என் பார்வையில தான் நீங்க உருவாக்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு விளக்கம் இந்த வசனத்துக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் பின் ஜயித் பின் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அரச மாளிகையில சர்வாதிகாரியோடு செழிப்போடும் அவரை வாழ வைப்பேன். அவர்களிடம் அவருக்கு ராஜ உபசாரம் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றதா இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அதாவது வந்து எனக்கும் உமக்கும் எதிரியான ஒருத்தரோட அரண்மனையில அவரோட படுக்கையில அவரோட உணவை உண்டு வாரணத்தை அருந்தி அவரும் அவருடைய மனையும் உன்னோட அன்பு செலுத்தணும்னு நான் தீர்மானிச்சேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் இல்லையா, அந்த வசனத்துக்கு அப்துல் ரஹ்மான் பின் ஜயித் பின் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹ் இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. அரச மாளிகையில செழிப்போடும் சீரோடும் அவனை வாழ வைப்பேன். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் ராஜ உபசாரம் அப்படிங்கிற ஒரு அழகான உபசாரத்தோடு என்னோட நேரடி கண்காணிப்புல ஒண்ணு வளர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அதான் இதுக்குரிய விளக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ். அதுக்கடுத்து 40வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசா அப்போ உன்னுடைய சகோதரி உன்னை தேடி நடந்து சென்ற அந்த குழந்தைய பொறுப்பேற்கக்கூடிய ஒருவரை உங்களுக்கு அறிவிக்கலாமா அப்படின்னு கேட்டா, அதை எடுத்து உன்னுடைய தாயாரிடமே உன்னை திருப்பி கொண்டு வந்தோம் அப்படின்னு உன்னுடைய தாய் கண்குளிர்ச்சி அடைவதற்காக அல்லாஹ் தெரியப்படுத்துறாங்க இல்லையா. அதுக்கு விளக்கம் சொல்லல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானா, மூசாவுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாருக்கு நீங்க என்ன செய்யுங்க, இந்த குழந்தைய பெத்துட்டீங்க, ஆத்துல விட்டுருங்க. எப்படி இருக்கும் ஆத்துல புள்ளைய விட்டா? பெத்த புள்ளைய சுப்ஹானல்லாஹ். பின்னாடி ஒரு செய்தி வருது, ரொம்ப பெரிய நீண்ட செய்தி, அதுல நிறைய விளக்கங்கள் இருக்கு. அதனாலதான் இதோட சும்மா ஷார்ட்டா நான் போறேன். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார்ட்ட, குழந்தைய பெத்தாச்சு, இப்போ மோசமான ஆண்டு, ஒரு ஆண்டு குழந்தைய வளர்க்கறது ஒரு அதாவது வந்து உண்மையா பிறக்கிற எல்லா குழந்தையும் அழிக்கிறாங்க. கொஞ்ச நாள் அவங்களுக்கே பயம் வந்துருது, அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லாம போயிருவாங்களோன்னு. அப்ப ஒரு வருஷம் பிறந்த குழந்தைய விட்டுட்டு இன்னொரு வருஷம் பிறந்த குழந்தைய கொலை பண்றாங்க. அந்த எந்த வருஷம் அனுமதிக்கப்பட்ட வருஷமோ அந்த வருஷத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பிறந்துடுறாங்க. நோ ப்ராப்ளம், அவங்க பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்க. ஆனா எந்த வருஷம் தடை செய்யப்பட்ட வருஷமோ அந்த வருஷத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்குறாங்க. அப்போ அந்த தாய் பயப்படுறாங்க, ஐயோ அந்த பிள்ளைய கொண்டு வந்து வெட்டி போடுவாங்களே, கொலை பண்ணிடுவாங்களேன்னு. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பயந்த என்ன, நீ கவலைப்படாத, அழகா ஒரு பேழையில ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கப்பல அந்த ஒரு வச்சு அதுக்குரிய ஒரு இடத்துல வச்சு அந்த குழந்தைய நீ ஆத்துல விட்டுருமா. சுப்ஹானல்லாஹ், அந்த தாயோடைய உள்ள எப்படி இருந்திருக்கும். அல்லாஹ் அக்பர். நாம வந்து அதை உங்ககிட்ட திருப்பி கொண்டு வந்து சேர்ப்போம், கவலைப்படாத அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா அந்த தாய்க்கு வஹியை அறிவிக்கிறான், செய்தி அறிவிக்கிறான். அப்ப அந்த தாய் என்ன செய்யறாங்க, கொஞ்ச நாள் வச்சிருந்து பாக்குறாங்க, அவங்களால முடியல, எனி டைம் யாரும் வந்துருவாங்களோ, கொலை பண்ணிடுவாங்களோ, நமக்குள்ள இருக்காதோ அப்படின்னு ரொம்ப பயப்படுற நேரத்துல என்ன செஞ்சிடறாங்க, சரி நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று குழந்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கொண்டு போய் ஒரு பொட்டியில மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு கவர் பண்ணி விட்டுட்டாங்க ஆத்துல. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஃபிரௌனுடைய குடும்பத்தோட்ட வந்து சேர்ந்து தங்குறாங்க. அவருக்கு பாலூட்ட செவிலி தாய்மார்கள் பலரையும் அந்த ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரா அவங்க தேடி பாக்குறாங்க. ஆனா அவரோ யார்த்தையும் பால் குடிக்க மாட்டுறாரு இந்த குழந்தை. இத பத்தி சொல்லும்போது, பாலூட்டும் பெண்களை முன்பே அவருக்கு நாம் தடை விதித்தோம். அல்லாஹ் தாலாவே தடை விதிச்சுட்டானா, யார்ட்டையும் பால் குடிக்காத அளவுக்கு. 28வது அத்தியாயம் 12வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்தியை சொல்லி காட்டுறான். அப்பதான் அங்க அவருடைய சகோதரி வர்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா சொல்றாங்க, பொட்டிய வச்சு ஆத்துல விட்டுட்டு பின்னாடியே போய் தங்கம் நீ பாத்துட்டு வாமா இந்த பொட்டி எங்க போகுதுன்னு.
அப்போ அந்த சகோதரி அப்படி மெதுவா தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டே வர்றாங்க எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனுடைய மாளிகையில கொண்டு வந்து சேர்க்கிறான். அவங்க எத்தனையோ பேரை பால் கொடுக்கறதுக்காக அந்த குழந்தைய எடுத்து பாக்குறாங்க. யார்ட்டையுமே பால் குடிக்க மாட்டேங்குது. அப்பதான் அவருடைய சகோதரி வர்றாரு. வந்தவர், உங்களுக்காக அவருக்கு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு குடும்பத்தாரை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு அங்க கேக்குறாரு. அவங்க அவருக்கு நலம் நாடுவாங்க, அவங்கள விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கும் 28வது அத்தியாயத்தோட 12வது வசனம் தான். அதாவது கூலி வாங்கிட்டு அவருக்கு பால் ஊற்ற ஒரு செவிலி தாயை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தட்டா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்ல, குழந்தை மூசா மற்றவர்களையும் தம்முடைய அழைச்சிக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார்கிட்ட அவங்க போறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அந்த குழந்தைய தூக்கி வச்சு பால் ஊட்டுறாங்க. அதை அவரு பெற்றுக்கொண்டார். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் வந்தவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க, மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ பேர்கிட்ட பால் குடிக்காத இந்த புள்ள, கத்தி கதறி துடிச்ச புள்ள இந்த தாய் கிட்ட அழகா போய் பால் குடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மகிழ்ச்சி அடைய இறக்குறாங்க. பால் கொடுத்ததுக்காக மூசாவுடைய தாயாருக்கு அவங்க அதுக்குரிய ஊதியத்தையும் கொடுக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய்க்கு இந்த உலகத்திலையும் மிகப்பெரிய நற்பெயரும் உயர்வும் நிம்மதியும் கிடைச்சிச்சு. மறுமையில இதை விட மகத்தான கூலி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வசனத்துக்கு விளக்கமா சொல்றாங்க. இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க. நாம் செய்கின்ற தொழில்ல நன்மையை எதிர்பார்க்கும் ஒரு தொழிலாளி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அன்னை போன்றவர் ஆவாரு. அவர் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டினார், அதற்காக ஊதியமும் பெற்றுக்கொண்டாரு. அதே மாதிரி நேர்மையோட நீதியோட தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு, நன்மையை அல்லாஹ் இடத்துல எதிர்பார்த்து தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு அருளை செய்யறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி அபூ தாவூத், முஸ்னத், இப்னு அபி ஷைபா, பைஹக்கி இந்த நூல்கள்ல இருக்கு. ஜுவைர் பின் நுஃபைர் அவங்க வழியா இந்த ஹதீஸ் சொல்ல அறிவிக்கப்படுது. என் சமுதாயத்தார்ல யார் அறப்போர் புரிந்து அதற்காக ஊதியம் பெற்றுக்கொண்டு அதன் மூலம் எதிரியை விட தம்மை வலிமைப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அன்னையை போன்றோர் ஆவார். மூசாவின் அன்னை தன் குழந்தைக்கு மூசாவுக்கு பாலூட்டினார்ல, ஆனா அதுக்கான ஊதியமும் பெற்றுக்கொண்டார். அவருக்கு கிடைக்கவும் அதுக்குரிய சம்பளமும் கிடைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்திய ஜுபைர் பின் நுஃபைர் ரஹ்மத்துல்லாஹ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் போய் சேராத முர்சல் வகை ஹதீஸா இருக்குங்கிறதையும் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு இந்த இடத்துல கொடுக்கவும் செய்றாங்க. ஆக இந்த ஹதீஸ் பலகீனமானதா இருந்தாலும் உண்மை என்ன? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தாயிட்ட தான் பால் குடிச்சாங்க, வேற யார்ட்டையுமே பால் குடிக்கல. ஆனா அதுக்காக வெகுமதிகளும் அன்பளிப்புகளும் அதுக்குரிய கூலியும் வழங்கப்பட்டார்களா இல்லையா? கண்டிப்பா வழங்கப்பட்டாங்க. அது முந்தைய வசனத்துல நம்ம பாக்குறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் இந்த இடத்துல முர்சல் வகை சேர்ந்ததுங்கிறதையும் சொல்றாங்க. அல்லாஹ் அறிந்தவனா இருக்கான். அடுத்து அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் கவலை கொள்ளாமல் இருப்பதற்காக நாம அவரை அவங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்தோம். உம்மை பற்றிய உம்முடைய தாயார் கவலை அடையக்கூடாது என்பதற்காக அவரிடமே உம்மை திரும்ப கொண்டு வந்து சேர்த்தோம். இது எவ்வளவு பெரிய அருட்கொடை! ஒத்த பிள்ளைய ஆத்துல விடையில நம்மள்ட்ட திரும்பி வரும்னு நினைப்பாளா எந்த ஒரு தாயும்? இல்லையா? அல்லாஹ்வுடைய வகைதான், அல்லாஹ்வுடைய கட்டளை தான் நம்ம நிறைவேற்றுறோம்னு எல்லாத்தையும் செய்யறோமா? அல்லாஹ் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுலயும் குழந்தைய ஆத்துல விட்டா எப்படி ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஆனா அந்த அல்லாஹ் தஆலாவுடைய அந்த வஹி, அந்த செய்தி அவங்களுக்கு அந்த தைரியத்தையும் நிம்மதியும் கொடுக்குது. இன்னும் அது மட்டும் இல்லாம அவங்க சில நேரத்துல புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், நாம மட்டும் அவளுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தலன்னு வச்சுக்கோங்க, அவளே எல்லாத்தையும் சொல்லியிருப்பா, விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனா நாம தான் உறுதிப்படுத்தணும். அப்படியும் உங்களுக்கு நம்ம அற்கொடைய நம்ம விசாலப்படுத்தணுங்கிறதை அல்லாஹ் சொல்லுவான் வேற வசனங்கள்ல. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே மூசாவே, உங்களுடைய தாயார் கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்களை கொண்டு வந்து ஆத்துல விட்டதுக்கு
பின்னாடியும் உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இந்த தொடர்ல நீ வளர்ந்த ஆளான போது ஒரு மனிதரை, அதாவது கிபத்தி வம்சத்தை சேர்ந்தவரை கொலை சேர்த்துட்டீங்க. அடுத்து இப்ப உமா கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாச்சு. உமாவும் அழகான முறையில பால் கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதற்கான ஊதியத்தையும் பெறாங்க. அதன் மூலம் மிகப்பெரிய உயர்வை அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தாரும் அனுபவிக்கிறாங்க. அதனாலதான் இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு நன்மை கிடைச்சிச்சு, மறு உலகிலையும் அவங்களுக்கு இதை விட சிறந்தது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுடைய மம்மியுடைய கவலையை லேசாக்குனா உங்களை கொண்டு வந்து தாய்ட்ட சேர்த்தான். அடுத்து நீங்க வளர்ந்து ஆளானப்போ இந்த கிபித்தி வம்சம்ங்கிறது யாரு? பிராவுனுடைய வம்சம். அந்த வம்சத்தை, அந்த குலத்தை, அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தரை கொலை செஞ்சுட்டீங்க. எனவே அந்த கவலையில இருந்து உண்மையை நம்ம காப்பாற்றணும். அப்ப ஒவ்வொரு கவலையும் பாருங்க, அந்த கவலைகளை எல்லா இடத்துல முறையிடும் போது அந்த கவலைகளை நீக்கக்கூடியவதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். அந்த கவலையில இருந்து நம்ம உங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான். எப்படி ஃபிரௌனுடைய ஆட்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் செய்த கொலைக்கு பழி தீர்ப்பதற்காக கொல்லணும் அப்படின்ற முடிவு செஞ்சாங்க. இதுவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏற்பட்ட கவலைக்கு காரணம். அதனாலதான் அவர்கள்ட்ட இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வெருண்டோடுனாங்க. இறுதியில மதியன் பகுதியில உள்ள ஒரு நீர்நிலை ஒன்றுக்கு போய் சேர்ந்தாங்க. அப்ப அவங்களுக்கு கவலைக்கு மேல் கவலை, சோதனைக்கு மேல் சோதனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒண்ணுன்னா நம்ம காப்பாத்திக்கிட்டு வந்தோம் எப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதுக்கு அடுத்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹதீஸ், ஒரு செய்திய இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹ் கொண்டு வர்றாங்க. அதாவது நாம பார்க்கக்கூடிய சூரா தாஹா 36வது வசனத்துக்கு 700வது பேஜ் பாகம் 5, அதாவது இப்னு கசீர் பாகம் 5 பேஜ் நம்பர் 700, அதுல இருந்து 725 725வது பேஜ் வரைக்கும் 25 பக்கங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. அது என்ன செய்தி அப்படிங்கிறதையும், ஆனா அதுல சிலவது அல்லாஹுடைய தூதர் சொன்னது, மற்றது அறிவிக்கக்கூடிய அறிஞர் சொன்னது அப்படிங்கிறத சொல்றாங்க. நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றதுக்கு பாக்குறேன், டைம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து. இந்த தொடர்ல சொல்றாங்க, மேலும் பல்வேறு சோதனைகளை உம்மை நாம் ஆளாக்கினோன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் இல்லையா? அந்த செய்திக்கு ஸைத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நோக்கி பல்வேறு சோதனைகளுக்கு உங்களை நம்ம ஆளாக்கணும் அப்படின்னு சொல்றானு. இது தொடர்பா நான் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் இருக்கிறாங்கல்ல, தப்சீரோட மிகப்பெரிய விரிவுரையாளர், அவங்கள்ட்ட நான் போய் விளக்கம் கேட்டேன். பல்வேறு சோதனைனா என்ன, அல்லாஹ் இப்படி சொல்றானே அதுக்குரிய விளக்கம் என்னன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட போய் விளக்கம் கேட்டேன். அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இப்னு ஜுபைரே, சயீத் இப்னு ஜுபைர் தானே கேக்குறாரு. அப்ப அவர்கிட்ட சொல்றாங்க, இப்னு ஜுபைரே, காலையில நீ சீக்கிரமா வாங்க, இது தொடர்பா ஒரு நீண்ட நெடிய தகவல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன செஞ்சேன், உடனே போயிட்டு மறுநாள் காலையில விடிஞ்சதும் அவசரமா நான் காலையிலேயே இப்னு அப்பாஸ் அவங்கள எனக்கு வாக்கு கொடுத்தபடி நான் போய் சந்திக்கிறேன். சோதனைகள் தொடர்பான தகவலை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலை வேளையில விரைவா நான் போய் அவங்கள சந்திச்சேன். அப்போ இப்னு அப்பாஸ் அவங்க எனக்கு இந்த பின்னாடி வரக்கூடிய தகவல்களை சொன்னாங்க அப்படின்னு சொல்லித்தான் 701வது பேஜ்ல இருந்து 725வது பேஜ் வரைக்கும் 25 பக்கங்கள்ல மிக விரிவா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முழு ஹிஸ்டரியையும் தற்போது இருக்கிற வரைக்கும் சொல்லி காட்டுறாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த இதுல சோதனைகள் பற்றி நீண்ட ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல சிலது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. சகோதர சகோதரிகளே, இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் கவனமா கேட்டுக்கங்க. நான் சொல்லக்கூடிய இந்த தப்சீர் விளக்கங்கள்ல என்னுடைய ஓனான எந்த ஒரு செய்தியையும் என்னுடைய விருப்பத்துக்கு நான் இதுல சொல்றதே இல்லை. இது அல்லாஹ்வுடைய வசனங்கள். அதுக்கு அறிஞர்கள், குறிப்பாக இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹ் எழுதிய இப்னு கசீரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் நம்ம தப்சீருடைய விளக்கங்களை அறிந்து கொள்றதுக்கு. அதுல அவங்க என்னவெல்லாம் சொல்றாங்களோ அதை மட்டும்தான் நான் சொல்லி காட்டுறேன்.
அதுல பலகீனமான செய்திய பலகீனமானதென்றும் சகிகான உறுதியான செய்திகளை உறுதியானதென்றும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில அவங்க இருக்கிறத மட்டும்தான் சொல்றேன். வேற காசுக்காகவோ பணத்துக்காகவோ வேற யாரோ எழுதுனதையோ எந்த ஒன்னையும் இதுல நான் சொல்லவே இல்லைங்கிறத ரொம்ப தெளிவா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னுடைய விருப்பத்துக்கும் வேற எதையும் சொல்றதுல இருந்தும் அல்லாஹுடைய வசனங்களுக்கு தேவையற்ற விளக்கங்கள் கொடுப்பதிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னையும் அந்த அறிஞர் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். யா அல்லாஹ் இதில் தப்பு தவறுகள் நிகழ்ந்திருந்தால் என் புறத்தில் உள்ளது யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இதன் மூலம் நல்லறிவை எனக்கும் மற்ற அனைவருக்கும் நீ தந்தருள்வாயாக. எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ். ஆமீன். அப்ப இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க, ஒரு நாள் ஃபிரௌனும் அவனுடைய அவையோரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் அளித்த ஒரு வாக்கு செய்தி இருக்குல்ல, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழித்தோன்றர்கள்ல நபிமார்களையும் அரசர்களையும் உருவாக்குவேன் அப்படின்றது அல்லாஹுடைய வாக்குறுதியா இருந்துச்சு. அப்போ அவங்கள ஒருத்தர் என்ன செய்யறாங்க, இஸ்ரவேலர்கள் அந்த வாக்குறுதியை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு கொஞ்சமும் சந்தேகமே இல்ல. சொல்ல போனா யாக்கூபுடைய யாக்கூபுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாக்குறுதியின் விளைவாகவே அவங்க அதன்படி நம்பிக்கையோட அவங்க அதுல உறுதியா இருந்து வர்றாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறந்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி இவ்வாறு இருக்கவில்லை என்ற இந்த இஸ்ரவேலர்கள் சொல்லிக்கொண்டாங்க. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்களுடைய சந்ததிகளுக்கும் நபிமார்களையும் அரசர்களையும் உருவாக்குறதா வாக்கு கொடுத்திருக்கான். யாரு பேசுறா? ஃபிரௌனும் அவனுடைய சபையில இருக்கவங்களும் பேசிக்கிறாங்க. அப்படி பார்த்தா அவங்க இப்ப இஸ்ரவேலர்களைத்தான் இவங்க அடிமைகளா வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு? கிபித்தி குலத்தை சேர்ந்த ஃபிரௌனும் அவனுடைய மக்களும். அப்ப இந்த இஸ்ரவேலர்களுடைய வாக்குறுதிய எதிர்பார்த்திருக்காங்க. எப்படிப்பட்ட வாக்குறுதிய? நம்மளுடைய வம்சத்துல இருந்துதான் அரசர்களும் நபிமார்களும் வருவாங்க, அதுல கொஞ்சமும் சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நம்பிக்கையோட இருந்து வர்றாங்க. சொல்ல போனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததியில இருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய சந்ததியில இருந்து தானே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இறந்ததுக்கு பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த வாக்குறுதி இதுல பழிக்காம போய்கிட்டு இருக்கா, நடக்காம போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலர்கள் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அப்போ நபிமார்களும் அரசர்களும் அவங்க எவ்வாறு இஸ்ரவேல் சமுதாயத்தில் தோன்றுவது, அவங்களுடைய ஆட்சிக்கு கேடு அப்படின்னு கருதிய பிறகு, அதாவது இந்த இஸ்ரவேலர்களுடைய சந்ததியில நபிமார்களும் அரசர்களும் தோன்றுவாங்கங்கிற உறுதியோட அவங்க இருந்தாங்கன்னா, அப்ப இந்த இஸ்ரவேலுடைய சமுதாயத்துல பிறந்து வரக்கூடியவங்க நம்மளுடைய ஆட்சிக்கு கேடு விழுந்துருமா அவங்க வந்தா அப்படின்னு நீங்க நம்புறீங்களா, நினைக்கிறீங்களா அப்படின்னு ஃபிரௌன் அந்த அவையில பேசிக்கிட்டு இருக்கையில கேக்குறான். அதை எடுத்து அவங்க அனைவருமே கலந்து ஆலோசித்து சொல்றாங்க. ஏகமனதா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆமா, அப்படித்தான் வரும், அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை, அப்படித்தான் நடந்துகிட்டு வருதுங்கிறத அவங்க சொல்றாங்க. கண்டிப்பா இஸ்ரவேலருடைய நம்பிக்கை வீண் போகாது. அதுதான் அவங்களுடைய வேதத்துல கொடுக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைங்கள்ட்ட இருந்துதான் ஆட்சியாளர்களும் நபிமார்களும் வருவாங்க அப்படிங்கிறத. அப்போ அதை நீங்க கண்டிப்பா நம்புறீங்களான்னு ஃபிரௌன் கேக்குறான். ஆமா, அதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் சந்தேகமும் இல்ல அப்படிங்கல அத கலந்து ஆலோசனை செஞ்சு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன முடிவுக்கு வர்றாங்க? பெரிய வாட்கள் சகிதமா ஆட்களை அனுப்பி வைக்கணும். இஸ்ரவேலர்களையே சுற்றி எந்த ஆண் குழந்தையை கண்டாலும் உடனே கொன்றணும். அதுதான் அவங்க எடுத்த முடிவு. டோட்டலா இதுக்கு பின்னாடி பிறக்கக்கூடிய எந்த ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்துல அந்த கோத்திரத்துல அந்த இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில எல்லாத்தையும் பெரும் பெரும் வாள்களோட அந்த கிபித்தி குலத்தினர் சுத்தி வருவாங்க. எங்க புள்ள பிறந்திருக்குன்னு சொன்னாலும் சரி, ஆம்பளை பிள்ளை வெட்டி கொன்றணும். இதுதான் அவங்க எடுத்த முடிவு. இப்படி அவங்க முடிவெடுத்து இருக்கும்போது இந்த நிலையில இஸ்ரவேலர்கள்ல முதியோர் இயற்கையா மரணம் அடையக்கூடியவர்களா இருந்தாங்க. குழந்தைகள் எல்லாம் அறுத்து கொல்லப்படுறதையும்
கொல்லப்பட்டு வந்தாங்க. இப்படி இருக்கும்போது பிராவுனும் அவனுடைய ஆட்களும் இதை பார்த்துக்கிட்டு வர்றாங்க. அப்போ ஒரு நாள் இவங்க பேசுறாங்க, நீங்க அடியோடு இந்த இப்படி இஸ்ரவேலர்களை அழிச்சுட்டா, இப்படி அழிச்சுக்கிட்டே வரும்போது நமக்கு கடினமான வேலைகளையும் பணிகளையும் தொழில்களையும் செய்யறதுக்கு ஆள் இல்லாத நிலை வருமே, அப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வருது. அப்போ அவங்க திருப்ப பேசி முடிவு பண்றாங்க, ஓராண்டு பெண் குழந்தைகளை மட்டும், அதாவது ஓராண்டு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளை உயிரோட விட்டுருவோம், ஆண் குழந்தைகள் மற்ற ஆண்டு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொன்று விடுவோம். அப்படி எல்லாரையும் நீங்க கொண்டு முடிக்காதீங்க, கொஞ்சம் அந்த வருஷத்துல பிறக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் பேர் பெருசா அவங்க ஆட்சிக்கு எதிராவோ எதுமா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அப்போ இயற்கையா மரணிக்கக்கூடிய முதியவங்க அவங்க மரணிக்கட்டும், கொஞ்சம் சிறியவர்கள் வளர்ந்து கொஞ்சம் பெருசா வரும்போது நம்மளுடைய இந்த வேலைகளை செய்யறதுக்கு நமக்கு இருக்கும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, இப்ப இதுவும் ஒரு பெரிய பெரும்பான்மையரா உங்களுடைய ஆட்சிக்கு பிரச்சனைய கொடுப்பாங்கங்கிறது பெருசா நமக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை. அதனால நம்ம இப்படி செய்யலாம், அப்ப நம்ம அவங்கள்ட்ட வரக்கூடிய இந்த இளைய சமுதாயத்திட்ட நம்ம வேலையும் வாங்கிக்கலாம், நம்ம அவங்க நம்மளை மிஞ்சி வளரவும் முடியாதவங்க அப்படின்ட்டு சொல்லி தீர்மானம் பண்றாங்க. இந்த ஒரு மனதா இந்த தீர்மானத்துக்கு பின்னாடி அவங்க முடிவெடுக்கிறாங்க, ஒரு வருஷம் பிறக்கக்கூடிய பிள்ளைங்களை விடுறது, மறு வருஷம் பிறக்கக்கூடிய பிள்ளைங்களை கொல்றது. அந்த வகையில தான் இஸ்ரவேலர்களுடைய ஆண் குழந்தைகள் கொல்லப்படாத ஆண்டுல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் என்ன சொல்றாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கருவுற்று நிம்மதியா பகிரங்கமா பித்தெடுக்கிறாங்க. ஆனா அதுக்கு அடுத்த ஆண்டுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கருவுற்றுறாங்க. அவங்களுடைய தாயுடைய உள்ளத்துல கவலையும் துக்கமும் ஏற்பட்டது. இதுதான் அவங்களுக்கு ஏற்பட்ட முதல் கவலை. இப்னு ஜுரைஸே, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தாய் வயிற்றுக்குள்ள இருந்து போது வந்த சோதனை அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஜுபைர் ரலியல்லாஹுக்கு சொல்றாங்க. இப்போ சோதனைக்கு மேல சோதனை அல்லாஹ் தாலா இப்ராஹிம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த சோதனை சம்பந்தமா எதை அல்லாஹ் தாலா சொல்றான், எனக்கு இதை பத்தின விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லித்தாங்கன்னு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கிட்ட ஜைத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ், ஜுபைர் ரலியல்லாஹுடைய மகன் ஜைத் ரஹ்மத்துல்லாஹ் கேக்குறாங்க. அதுக்கு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இன்னைக்கு இப்போ உனக்கு சொல்ல முடியாது, நாளைக்கு காலையில சீக்கிரமா வந்துரு, அது பெரிய ஸ்டோரி, நான் அதான் உனக்கு சொல்றேன். அதே மாதிரி அவர் போயிட்டு மறுநாள் காலையில வராரு, இதை கேக்குறாரு. அப்போ இந்த தகவலை எல்லாம் யார் சொல்றா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்னு ஜுரைரே, இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தாய் வயிற்றுல இருந்தப்போ முதல் சோதனை, சோதனைக்கு மேல் சோதனைன்னு சொன்னோம்ல, அப்ப அதுல இது முதல் சோதனை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அப்போ அந்த தாய் என்ன செய்யறாங்க, கருவுற்று இருக்கையிலே கவலைப்படுறாங்க. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார்ட்ட, நீ பயப்பட வேண்டாம், நீ வருத்தப்பட வேண்டாம், நிச்சயமா நம்ம அவரை உங்ககிட்ட கொண்டு சேர்ப்போம், இறை தூதர்கள்ல ஒருவராகவும் நம்ம ஆக்குவோம்னு அல்லாஹ் வகை அறிவிச்சான். அதை அடிச்சு அந்த குழந்தையை பெற்றெடுத்ததோட அதை ஒரு பேழையில வச்சு கடல்ல நீ விட்டுரு அப்படின்னு அல்லாஹ் தஆலா தாய்க்கு உத்தரவிட்டான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் என்ன செய்யறாங்க, குழந்தைய பெற்றெடுத்ததுக்கு பின்னாடி அவருடைய பிள்ளைய அவருடைய கண்ணை விட்டு அப்படியே என்ன செய்யறாங்க, மறைஞ்சப்போ அவர்கிட்ட ஷைத்தான் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறான். அல்லாஹ் சொன்னபடியே அவங்க குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க, அந்த பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஆனா விட்டுட்டு அப்படியே அந்த புள்ள கண்ணை விட்டு மறைஞ்சு போகையில ஷைத்தான் அங்க இருந்து வர்றான், குழப்பத்தை ஏற்படுத்துறான். அவனே, என் மகனை நானே இப்படி செஞ்சுட்டேனே, என்கிட்ட இருக்கும்போது அவன் கொல்லப்பட்டிருந்தா கூட அவனுக்கு என் கையால பிரேத ஆடைய நான் அனுபவிச்சிருப்பேனே, அதுக்கு வழி இல்லாம என் மகனை இப்படி கடல்ல உயிர்வாழ் என் மீன்களுக்கும் உயிர் வாழக்கூடிய மற்ற இதுகளுக்கும் நான் இரையாக்கிட்டேனே என்று மனசுக்குள்ள ஒரு கவலையும் அங்காளாய்ப்பையும் இந்த ஷைத்தான் ஏற்படுத்தலாம், ஒரு குழப்பத்தை. ஆனா மூசாவை நீ இழுத்துட்டு போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனசுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய்க்கு நிம்மதியா அமைதியும் அப்படியே கொடுக்குறான். அதுக்கு பின்னாடி இந்த குழந்தைய அப்படியே இழுத்து கொண்டு போய் ஃபிரௌனுடைய மனைவி, அந்த மகாராணியோட பணிப்பெண்கள் தண்ணி அள்ள வர்றாங்க, அந்த துறைமுகத்தோட அருகில கொண்டு அல்லாஹ் சேர்க்கிறான்.
அப்படி சேர்த்தா அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க, வரக்கூடிய அந்த பேழைய, அந்த அந்த வரக்கூடிய அந்த பாக்ஸ அவங்க எடுக்கிறாங்க, திறந்து பார்க்கலாமான்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்கள ஒருத்தி சொல்றா, இந்த பாரு திறந்து பார்த்தேன்னா உள்ளுக்குள்ள நிறைய செல்வம் இருந்துச்சுன்னா அதை என்ன செய்வாங்க, இதுல ஏதாச்சும் நீங்க எடுத்துக்கிட்டு மகாராணி சொன்னாலும் சொல்லலாம், நம்பாம போகலாம். அதனால நம்ம திறந்தெல்லாம் பார்க்க வேண்டாம், அதை எடுத்துட்டு போய் அப்படியே போய் அங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்யறாங்க, அதை எடுத்துட்டு போய் மகாராணிகிட்ட ஒப்படைக்கிறாங்க, அவனுடைய மனைவி கிட்ட. மகாராணி அந்த பேழைய, அந்த வந்த பாக்ஸ திறந்து பாக்குறாங்க. அதுல ஒரு அழகான ஆண் குழந்தை. உடனே அவங்களுடைய உள்ளத்துல அந்த குழந்தையின் மீது அன்பு அல்லாஹ் ஏற்படுத்துறான். அவர் அப்படியே அந்த, அதாவது வந்து இதுக்கு மேல இனிமேல இந்த யாரு மேலே அவங்களுக்கு அன்பு இல்லை, அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த மகாராணியுடைய உள்ளத்துல, பிறவனுடைய மனைவியுடைய உள்ளத்துல அவ்வளவு ஒரு அன்பை அல்லாஹ் கொடுக்குறான். இதுக்கு மேல யாருடைய மேலேயும் அந்த மாதிரி அன்பு வந்ததில்லை, அந்த அளவுக்கு பாசம் வருது. இதுக்கடையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயோடைய உள்ளம் வெறுமையா போச்சு. அவங்க என்ன செய்யறாங்க, இந்த குழந்தை மூசாவுடைய நினைவை தவிர வேற எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை. இஸ்ரவேலுடைய ஆண் குழந்தைகளை அறுத்து கொள்ளக்கூடிய பொறுப்பை ஏற்ற அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, குழந்தை மூசாவை பற்றி கேள்விப்படுறாங்க. அவரை கொல்லக்கூடிய நோக்கத்துல பெரிய வாட்களை எடுத்துக்கிட்டு மகாராணியை நோக்கிக்கிட்டு வர்றாங்க. இப்னு ஜுபைரே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏற்பட்ட சோதனையில இதுவும் ஒண்ணு. இப்ப அங்க தாயோட வகுத்துல இருக்கையில ஒரு சோதனை வந்துச்சா, இப்ப புள்ளைய போட்டியில வச்சு ஆத்துல விட்டாச்சா, அந்த ஆத்துல இருந்து வந்து மகாராணியோட கையில வந்து கிடைச்சிருச்சா. இது எந்த ஆண்டுல பிறந்த குழந்தை, கொல்லக்கூடிய ஆண்டுல பிறந்த குழந்தை. எங்க பிறந்துச்சு, யாருக்கு பிறந்துச்சுங்கிறது தெரியாது. இப்ப மகாராணி கிட்ட வந்துருச்சு. இங்க என்ன செஞ்சிருச்சு, இந்த செய்தி தெரிஞ்சதுமே கொல்லக்கூடியவர்கள் பெரும் பெரும் வாளோட வர்றாங்க பிள்ளைய கொல்றதுக்கு மகாராணி கிட்ட. ஏன்னா மகாராஜாவோட உத்தரவு இல்லையா, அப்ப மகாராணி ஒண்ணு பெத்து எடுக்கலையே, இது வந்து கிடைச்சது தானே. வர்றாங்க. அங்க மூசாவுடைய தாயோட உள்ளம் காலியா போச்சு, கவலையா இருக்கு. நம்ம பிள்ளைய இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்ற கவலையில அங்க இருக்கிறாங்க. இங்கேயோ இப்படி ஒரு சோதனை நடந்துகிட்டு இருக்கு. இது அடுத்த சோதனை இப்னு ஜுபைரே என்று இப்னு அப்பாஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. அடுத்து என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைய வந்து மகாராணி இந்த குழந்தைய விட்டுருங்க, இந்த குழந்தை இஸ்ரவேலர்களுடைய மக்கள் தொகையை கூடுதலாக்கி இந்த ஒரு குழந்தை விடுறா பெருசா ஆக்கிறாது. நான் இந்த குழந்தைய அவன்கிட்ட கேட்க போறேன், எனக்கு இந்த குழந்தைய நீங்க அன்பளிப்பா கொடுங்க. அந்த குழந்தை வந்து நமக்கு உதவி செய்யலாம். ஒரு காலம் இந்த குழந்தைய கொல்லுமாறு பிரான் உத்தரவிட்டா உங்கள்கிட்ட நான் எந்த ஒரு பழியும் சுமத்த போறதில்லை, நான் விட்டுறேன். அதனால நீங்க இப்ப ஒண்ணும் செய்ய வேணாம், நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரும் பெரும் வாழ்களோட வந்தாங்கல்ல ஆட்கள், அவங்களெல்லாம் போக சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்க, பிறவுன்ட்ட வந்த மகாராணி, எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியா இந்த குழந்தை இருக்கும், இந்த குழந்தைய கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறவுன் வந்து, இது உனக்கு வேணா கண்குளிர்ச்சியா இருக்கலாம், ஆனா எனக்கும் இந்த குழந்தைத்த எந்த ஒரு தேவையும் இல்லை அப்படின்னு பிறவுன் சொல்றான். பாருங்களேன், அந்த புள்ள மேல மகாராணிக்கு அளவில்லாத அன்பும் பாசத்தை எல்லாம் கொடுத்துட்டோம். அவங்க வந்து கேக்குறாங்க, நம்ம 2 பேருக்கு இது ஒரு கண் குளிர்ச்சியை கொடுப்போம், இது நமக்கு ஒரு உதவியா இருக்கும், ஹெல்ப்பா இருக்கும், பிளீஸ் இதை நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு நம்ம கேக்குறோம் இல்லையா, அது மாதிரி அவங்க கேக்குறாங்க. உனக்கு வேண்டாத கண் குளிர்ச்சியா இருக்கலாமா, எனக்கு இந்த பிள்ளைகிட்ட எந்த ஒரு தேவையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் மீது சத்தியம் செய்யப்படுமோ அந்த இறைவன் மீது சத்தியமாக பிறவுனுடைய மனைவி அந்த குழந்தையை கண்குளிர்ச்சியாக ஏற்றுக்கொண்டதை போன்று பிறவுனும் ஏற்றிருந்தால் அவனுடைய மனைவிக்கு அல்லாஹ் நல்வழி காட்டியதை போன்று அவனுக்கும் நல்ல வழி காட்டியிருப்பான். இருந்தாலும் அவனுக்கு அல்லாஹ் அதை தடை செய்து விட்டான். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியையும் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அப்போ பிறவுனுடைய மனைவி அந்த குழந்தைய கண்குளிர்ச்சின்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி அவனும் அல்லாஹ் கண்குளிர்ச்சியா நமக்கு ஆக்கலாம்னு சொல்லி அவனும் சொல்லியிருந்தா அவனுக்கு எல்லாம் நேர்வழியை கொடுத்திருப்பான். அவன் ஏத்துக்கறல, ஆனா அல்லாஹாலா அதை அவனுக்கு தடை செஞ்சுட்டான் அப்படிங்கிற செய்திய. அதன் பின்னாடி அந்த குழந்தை வந்து மூசா அதுக்கு பின்னாடி அவன் ஓகேன்னு கொல்றதுக்கு விடல, எனக்கு கண் குளிர்ச்சி கிடையாது, உனக்குதான் கண் குளிர்ச்சினா வச்சுட்டு போ
அப்படின்னு சொல்லிட்டான் போல தெரியுது. சோ அவங்க போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி குழந்தை மூசா பால் ஊட்டக்கூடிய செவிலி தாயை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் மகாராணி ஆள் அனுப்புறான். ஆள் அனுப்பி அந்த பெண்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த குழந்தைக்கு பால் ஊட்ட ஏற்பாடு செய்யறாங்க. ஆனா இந்த புள்ள யார்கிட்டயுமே பால் குடிக்கவே மாட்டேங்குது. இந்த பச்சை குழந்தை எல்லாம் இப்படி அழுது கத்துதே, யார்கிட்டயுமே பால் குடிக்க மாட்டேங்குதே, இது செத்து போயிருமோ அப்படின்னு பிறவனுடைய மனைவி கவலைப்படுறாங்க. அந்த அளவுக்கு யாரை கூட்டிட்டு வந்தா இந்த பிள்ளை பால் குடிக்க மாட்டேங்குது. இது இந்த செய்தி அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இந்த குழந்தை என்ன செய்யறாங்க, கடத்தெருவுக்கு மக்கள் கூடுற இடங்களுக்கெல்லாம் நீங்க தூக்கிட்டு போங்க. அங்க இந்த குழந்தைக்கு பாலாற்றக்கூடிய தாய் யாராச்சும் இருந்தா அவகிட்ட கொடுத்து இந்த குழந்தை பால் குடிக்குதான்னு பாருங்க. அப்படி பால் கொடுத்தா ஓகேனா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த குழந்தை மூசா யாரையுமே ஏத்துக்கறல. எங்க கொண்டு போனாலும் இன்னொரு பக்கம் இப்படி இது போய்கிட்டு இருக்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் அங்க என்ன செய்யறாங்க, பிள்ளைய நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு கவலைப்பட்டு அழுது கதறாங்க. பாவம், அல்லாவுடைய அந்த உறுதி மட்டும் இல்லாட்டி அவங்களால பொறுக்க முடியாது அந்த அளவுக்கு. அப்ப என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகள் கிட்ட, இங்க பாரு தங்கம், நீ போய் இந்த குழந்தை போன பக்கமெல்லாம் பின்தொடர்ந்து போய் இந்த குழந்தை விஷயமா ஏதாச்சும் செய்தி கிடைக்குதா அப்படின்னு நீ பாத்துட்டு வாமா, புள்ள உயிரோடதான் இருக்குதான்னு நீ பாத்துட்டு வாமா அப்படின்னு புள்ளைய அனுப்புறாங்க. அப்படி அனுப்புனா அந்த அந்த சகோதரி அப்படியே அந்த குழந்தை விஷயமா ஏதாச்சும் செய்தி கிடைக்குமான்னு பார்க்க வர்றாங்க. அப்படி வரும்போது பிறவுனுடைய ஆட்கள் பார்க்காத வகையில அவங்க ஒவ்வொன்னா தொலை தூரத்துல இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இந்த செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 28வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல சொல்றான், மூசாவின் சகோதரி பிறவுனின் ஆட்கள் அறியாத வகையில் தொலைவில் இருந்து மூசாவை பார்த்து விட்டார். அப்போ அங்கு தொலைவுல பார்த்துட்டு பிறவனுடைய ஆட்கள் செவில் தாய்களை தேடி ஓஞ்சு போய் என்னடா செய்யறதுன்னு இருக்க நேரத்துல மூசாவுடைய சகோதரி சொல்றா, அவருக்கு பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கட்டுமா, அவங்களும் இவரோட நலனை நாடுவாங்கன்னு சொல்றா. இப்படி சொன்னதுமே ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் அவன் சொன்னது அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அந்த குடும்பத்தார் இந்த குழந்தையோட நலனை விரும்புவாங்களா, அது எப்படி உனக்கு தெரியும், இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு இருக்கும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்னு ஜுபைரே, இவ்வாறு அவர்களுக்கு சந்தேகம் எழுந்ததும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நேர்ந்த சோதனைகள்ல ஒண்ணுதான். பாருங்க, அவங்க ஆள் கிடைக்காம தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு நான் உங்களுக்கு ஆளை உன்னை தேடி தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குது, சொல்லுது. அதுவே சந்தோஷம் தானே, ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லாம அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு இன்னொரு வார்த்தையும் சொல்லுது. அதாவது நான் தேடித்தரேன்றதோட நிக்கல, அந்த குழந்தைய அவங்களும் அந்த குழந்தையோட நலனை விரும்புவாங்கன்னு சொல்லி சொல்றது உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இதுவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய லைஃப்ல ஏற்பட்ட சோதனைகள்ல அடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதை தொடர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி என்ன செய்யறாங்க, அவருடைய நலனை நாடுவதற்கு, அவர் மீது பரிவு காட்டுவதற்கு அரசர் அவங்களுக்கு வெகுமதிகளை கொடுப்பாங்கல்ல, அந்த ஆதரவு அந்த அந்த இதை நினைச்சு அவங்க ஆர்வத்தோட அவங்க அந்த வெகுமதியை எதிர்பார்த்து இருப்பாங்கல்ல, அதை பத்தி தான் நான் சொன்னேன். அவங்களும் நலனை நாடுவாங்க. பாலை குடிச்சிச்சுன்னா ஒருவேளை அரசருடைய வெகுமதியா அவங்களுடைய பாராட்டு அவங்களுடைய எல்லாம் கிடைக்கிறத பத்தி சந்தோஷப்படுவாங்கல்ல, அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு அந்த பொண்ணை சொல்லுது. உடனே அவங்க சரி அப்ப ஓகே, நேரா வாங்க தாயிட்ட போகலாம்னு சொல்லி சொல்றாங்க. அதை தொடர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய தாயார்கிட்ட வர்றாங்க. தாயி தன்னுடைய குழந்தையில மடியில வாங்கி வச்சதோடயே அல்லாஹு அக்பர், அந்த தாயோடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும், தூக்கி ஆத்துல போடையில இருந்து அந்த அந்த தாயுடைய மனநிலை, அந்த குழந்தை சாகாம, அந்த குழந்தை மீன்களுக்கு, அது கடல்வாழ் உணவுகளுக்கு உயிர் அத உணவாயிராம அது அழகா போய் அரண்மனையில கிடைச்சு திருப்பி தன்னுடைய தாயுடைய மடிக்கே வந்துச்சுண்டா, சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு சந்தோஷமா நிம்மதியா அமைதியா அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆனா வெளியே காட்டிக்க முடியாது இல்லையா. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, அப்படியே அந்த குழந்தைய வாங்கி மடியில வச்சதும்
குழந்தை என்ன செய்யுது, அப்படி அவசரமா போய் பால் குடிக்குது. எந்த அளவுக்குன்னா வயிறு நிறைய பால் குடிக்குது. இத கவனிச்ச ஒருத்தர் வந்து பிராவுனுடைய மனைவி இடத்துல போய் சொல்றாங்க, உங்களுடைய மகனுக்கு செவிலித்தாய் ஒருவரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அப்படி நைட் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஓடி போய் சொல்றாங்க. அப்ப பிராவுனுடைய மனைவி குழந்தையோட தாயாருக்கு ஆள் அனுப்பி உடனே தாயும் அந்த குழந்தையும் இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவரும் குழந்தைகளும் வந்து சேர்றாங்க பிராவுனுடைய மனைவி இடத்துல. என்னுடைய மகனுக்கு பால் ஊட்டினத நீங்க இங்கேயே தங்கி நீங்க கொடுங்க, அந்த குழந்தைய நேசிக்கிறத நானும் விரும்புறேன், நீங்க இந்த குழந்தைய நேசிக்கலையா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அப்போ இந்த குழந்தைய மூசாவுடைய தாய் சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க உங்க குழந்தைக்கு நான் பால் கொடுக்கணும், இந்த குழந்தைய நான் நேசிக்கிறேன், நீங்க நேசிக்கலையா, அதனால நீங்க இருங்க தங்குங்க இங்கேயே இருந்து பாலை கொடுங்கன்னு சொல்றீங்க. ஆனா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கே, என் வீட்டை விட்டுட்டு நான் வர முடியாது, எனக்கும் குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களையும் நான் பார்க்கணும் இல்லையா, அதனால நான் இங்க வந்து தங்க முடியாது. வேண்டா குழந்தைய நீங்க மனம் விரும்பி என்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா நான் என் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் நான் பாலை கொடுத்து இவங்களை நல்ல முறையா கவனிச்சு எந்த குறையும் வைக்காம நான் இவங்களை நல்லபடியா வளர்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா நான் என் வீட்டையோ என்னுடைய குழந்தையும் விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அல்லாஹ் தமக்கு கொடுத்த வாக்குறுதிய நம்புறாங்க. அல்லாஹ் சொன்னான்ல, உள்ளே போட்டியில வச்சு உள்ள விட்டுரு, நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு, சேர்த்துட்டான்ல, பார்த்துட்டாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு ரொம்ப உறுதியாயிருச்சு, நிச்சயமா என்னுடைய ரப்பி என்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான். அத உறுதியா நம்புனாங்க. அதனால பிறவனுடைய மனைவி கிட்ட விட்டு கொடுத்தோ ஆச்சா அப்படிலாம் பேசல, கராரா பேசிட்டாங்க. நோ நோ, எனக்கு இங்க வர முடியாது, நான் வந்து இங்க இருக்க முடியாது, நீங்க பிள்ளைய என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் என் கூட வச்சு நல்லபடியா வளர்த்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் தாலா சுப்ஹானல்லா எவ்வளவு அழகா தன்னுடைய வாக்குறுதிய அந்த தாய்க்கு நிறைவேற்றி காத்திருக்கான். இதை விட அவங்களுக்கு என்ன உறுதி வேணும்? சுப்ஹானல்லா. அதே நாள்ல அவங்க என்ன செய்யறாங்க, சரி ஓகே அப்படின்ட்டு குழந்தையோட வீடு திரும்புறாங்க. அல்லாஹ் குழந்தைய நல்ல பயிராக வளர செய்தான். அவர் மூலம் வந்து நல்ல அழகான முறையில வளர்க்க தீர்மானித்தான். அதை நிறைவேற்றுவதற்காக அவனே பாதுகாத்து கொடுத்தான். இந்த காலகட்டத்துல இஸ்ரவேலர்கள் ஊர்ல ஒதுக்குப்புறத்துல வசிச்ச அந்த குழந்தைகள் எல்லாம் அவர்கள்ட்ட கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. கொடுங்கோலர் மற்றும் அக்கிரமக்காரர்களிடமிருந்து பாதுகாப்பு பெற்றிருந்தன. அதாவது வந்து அந்த நேரத்துல வந்து இருந்த குழந்தைகள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட விளையாடுறதுக்காக அவங்களோட சேர்ந்து வளர்க்கறதுக்காக கொண்டு வரப்பட்டாங்க. அதனால இந்த கொடுங்கோல அக்கிரமக்காரர்கள் இருந்து அந்த நேரத்துல இந்த குழந்தைகளும் பாதுகாப்பு பெற்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து வளர்த்து வந்த அந்த அவங்களுடைய தாயார்கிட்ட பிறவனுடைய மனைவி, நீ என்னுடைய புதல்வரை என்கிட்ட கொண்டு வந்து காட்டு அப்படின்னு சொல்லி ஒருக்கா கேக்குறாங்க. அப்போ என்னுடைய குழந்தைய கொண்டு வாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு அழைக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்ப என்ன செய்யறாங்க, அவங்க கருவூல காப்பாளர்களையும் வரி வசூல் பண்றாங்கல்ல அவங்களையும் செவிலி தாய்மார்கள் இப்படி எல்லாரையும் அவங்கள கூப்பிட்டு அனுப்புறாங்க. யாரு? மகாராணி. உங்கள ஒருத்தர் விடாம என்னுடைய மகன் வராரு, அவர் வரும்போது அவர் வீட்டை விட்டு கிளம்புனதுல இருந்து இந்த அரண்மனைக்கு வந்து சேர்ற வரைக்கும் வழி நெடுகளும் அவருக்கு பரிசு பொருளையும் அவருக்கு சந்தோஷத்தையும் கொடுத்து அவரை நீங்க வரவேற்கணும். உங்கள ஒவ்வொருத்தரும் இதை செய்யணும். யார் யாரெல்லாம் செய்யறீங்க செய்யலன்னு கண்காணிக்கிறதுக்காக எனக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளையும் நான் அனுப்பி வைப்பேன். அதனால என் பிள்ளை என்னை பார்க்க வரப்போறாரு, நீங்க அவருக்கு இருந்து எல்லாரும் கிஃப்ட் கொடுத்து அவரை அன்பளிப்பு கொடுத்து அவரை வரவேற்று உற்சாகப்படுத்தி என்னுடைய அரண்மனைக்கு வரையில நீங்க வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து அந்த செயல்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க தாய் வீட்டுல இருந்து வெளியேறியது முதல்ல அவனுடைய அரண்மனை வந்து சேரும் வரைக்கும் அன்பளிப்பும் வெகுமதிகளும் பரிசு பொருட்களும் வந்துகிட்டே இருக்கு, குமிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்பா அப்படியே ஒரு வழியா வந்து அவனுடைய மனைவி அவங்கள மரியாதையோட கௌரவத்தோட அவங்க மகிழ்ச்சியோட அந்த பிள்ளைய வரவேற்கிறாங்க. அதை கவனிச்சு அந்த அன்னை வந்து அந்த தாய்க்கு நிறைய பரிசுகளையும் கொடுக்குறாங்க. பிறவனுடைய மனைவி, நான் இதுவரை பிறவன்கிட்ட
போகல. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த குழந்தையுடைய வெகுமதிகளையும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய கணவன்கிட்ட பிராவுன்ட்ட போய் கொடுத்து அவரும் இந்த குழந்தைய கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் பிராவுன்ட்ட போய் கொடுக்குறாங்க. என் பிள்ளை வந்திருக்கிறாரு பாருங்க, நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி போய் சொல்றாங்க, கொடுக்குறாங்க. பிராவுனும் அவன் வாங்கி தன்னுடைய மடியில வைக்கிறான். அப்ப குழந்தை மூசா என்ன செய்யறாங்க, சுப்ஹானல்லாஹ், அவனது தாடியை பிடிச்சு இப்படி கீழே நோக்கி வலுவா இப்படி ஒரு இழுப்பு இழுக்கிறாங்க. அப்படி இழுத்தா அருகில இருந்த இத பார்த்துக்கிட்டு இருந்த அல்லாஹ்வின் பகைவர்களான அழுச்சாட்டிக்காரர்கள் சொல்றாங்க பிராவுனிடம், இறைவன் தன் தூதரான இப்ராஹிமுக்கு வாக்களித்திருந்ததை நீ கவனிக்கலையா? இக்குழந்தை உமக்கு வாரிசாக வந்து உம்மை மிகைத்து உம்மை வீழ்த்த எண்ணுகிறது. எனவே இந்த குழந்தையை அறுத்து பலியிடுவோரிடம் அனுப்பி பலியிடுவீராகன்னு சொல்லி அந்த புள்ள பிராவுனுடைய மடியில போய் உட்கார்ந்ததோட பிராவுனுடைய தாடியை பிடிச்சு இப்படி ஒரு இழுப்பு இழுக்குது. ஆடா, அப்போ அதை பார்த்ததும் பிராவுனுடைய தலை குனியும்ல, அத பார்த்ததோட சுத்தி இருந்த அல்லாஹ்வுடைய பகைவர்கள், அழுச்சாட்டியக்காரர்கள், எப்படிப்பட்ட வார்த்தையை யூஸ் பண்றாங்க பாருங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, பிராவுனே, இறைவனுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாக்களித்தத நீ கவனிக்கலையா? நாங்க நினைக்கிறோம் இந்த குழந்தைதான் உனக்கு வாரிசா வரப்போகுது, உன்னை மிகைக்க போகுது, உன்னை வீழ்த்த போகுது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதனால இந்த குழந்தைய உடனே அடுத்து பலியிட சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியை கேட்டதோட இப்னு ஜுபைரே, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சந்தித்த எல்லா சோதனைகளுக்கும் பிறகு வந்த பெரிய சோதனை அப்படிங்கிறத இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னும் இந்த சோதனை தொடருது. நான் இதுவரைக்கும் உங்களுக்கு 107வது பக்கத்துல இதான் படிச்சு காமிச்சிருக்கேன், சொல்லி காமிச்சிருக்கேன். இன்னும் 13 பக்கங்கள் இருக்குது, 13-15 பக்கங்கள் இருக்குது. இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன சோதனைகள் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஸைத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களுக்கு சொல்லி காட்டக்கூடிய இந்த செய்தியில இப்ப டைம் முடிஞ்சிட்டதுனால இப்போ இந்த குழந்தை இங்க இருந்து அறுக்கப்படுதா, அந்த சோதனையில இருந்து அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான், அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த மீட்டிங்ல பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைக்கு மேல அவருக்கு சோதனையே கொடுத்தோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி காட்டோம். அதுக்கு விளக்கமா தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுகளெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு சோதனையில இருந்தும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தானா இல்லையா, அதே மாதிரி இந்த சோதனைகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு சோதனைகளும் கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் வரும்போது அல்லாஹிடத்துல பாதுகாப்பு தேடக்கூடியவர்களா நாம இருந்தோம்னா, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களா இருந்தோம்னா, அந்த சோதனையின் மீது பொறுமை காத்து புலம்பாம அல்லாஹ்வை முழுமையா தவக்குள் வச்சு வாழ்ந்தோம்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா சோதனைகள்ல இருந்தும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றியது போல, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈடேற்றம் அளித்தது போல நமக்கும் ஈடேற்றத்தை கொடுப்பான், அந்த சோதனைகள் இருந்து பாதுகாப்பாங்கிறதுல எந்த அச்சமும் பயமும் இல்லை. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய்க்கு வாக்களித்தது அல்லாஹ் நிறைவேற்றினான், அந்த தாய் எப்படி கண்டு மகிழ்ந்தாங்க, கல்பு குளிர்ந்தாங்க, அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாக்கை நிறைவேற்றக்கூடியவனா இருக்காங்கிற நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் செயல்படக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் ஆகுவோம். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. எங்கள் மீது புரிந்த அற்புடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகும், நாங்கள் நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாகும் எங்களையும் எங்களுடைய இன்னும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் யா அல்லாஹ் எங்கள் ஒரு மக்கள் எங்கள் உடன்பிறப்புகளையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த அழகிய வரலாறுகள் மூலம் நீ எந்த படிப்பினை எல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்க நாடினாயோ அவைகளையெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. இந்த செய்தியை உலகெங்கும் வாழக்கூடிய மக்கள் சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.